தன்னுடைய உடலையோ மேல் நோங்கி உண்மையிலேயே ஏதாவது ஒரு இடத்துல ஆசுவாசப்படுத்த முடியலன்னா குருவை சரணாகதி அடைந்து வெட்டவெளி அடைந்தா அவங்க நிச்சயமா அந்த அந்த உணர்வு நிலையிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை வாங்கி கொடுப்பாங்க. அப்ப உலகத்திலே பார்த்துக்கங்க, இந்த உலகத்திலே ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியவன் போகர். போகம் அப்படின்னா அதுக்குள்ள மிகப்பெரிய ஞானம் இருக்கு. அந்த போகத்தை பயன்படுத்துற விதம்னு இருக்கு. அதனாலதான் அந்த உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நடிகர்களும், எல்லா விளையாட்டு வீரர்களும், எல்லா தொழிலதிபர்களும், இங்க இருக்கிற நீங்க இருக்கிற அத்தனை பேருமே சுக்கிரனை ஞானவானாக மாத்தவே உங்களால முடியல. அதனாலதான் நீங்க எல்லாம் எப்படி தவிக்கிறீங்க. இந்த சுக்கிரனை எவன் ஒருவன் ஞானவானாக மாத்துறானோ, சுக்கிரங்கிறது தான் நாதவிந்து. இந்த நாதவிந்து என்ன பண்ணும்னா காதல் பண்ணும். இந்த நாதவிந்து யாருடைய பெரிய டீப்பானதுன்னா குண்டலினி சக்தி. அப்ப குண்டலினி சக்தி மேல் நோங்குதுன்னா அது என்ன பண்ணும்? தியானத்துக்கு வர்றவங்கள்ட்டே காதல் அப்ரோச் பண்ணும். ஏன் நம்ம 2 பேரும் நல்ல தியானம் பண்றோம், காதலிக்க கூடாது? நம்ம 2 பேரும் ஒத்த சோளா ஏன் இருக்கக்கூடாது? அங்க ஒத்த சோளா இருக்க மாட்டீங்க, செத்த சோளா மாறிடுவீங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் கையாளுறது ரொம்ப கஷ்டம். ஈஸியா யார் வேணாலும் சொல்லிடலாம், கையாளுறது ரொம்ப சிரமம். ஏன்னா போகர் நெருப்புது. இதுக்குள்ள கொஞ்சம் மிஸ் ஆயிட்டா கூட உன் வாழ்க்கை போயிடும். கஷ்டப்பட்டு நீ 5 வருஷம் 10 வருஷம் தியானம் பண்ண பத்தியா, அது காமமா மாறி இச்சையா மாறிடுச்சுன்னு, உடல் சுகமா மாறிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை.